உறவுகளுக்கு வணக்கம். நான் தமிழர் நீதி கட்சி தென்காசி மாவட்ட செயலாளர் பேசுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். தமிழ்நாடு எப்பயுமே தலை நிமிர்ந்து தான் நடக்கும். நம்முடைய சேர சோழ பாண்டியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், அறிவுரை, ஆலோசனை. அதனால் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லி நமக்கு எவ்வளோ அருமையாக பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், இந்த கரூரில் நடிகர் விஜய் ஒரு அரசியல் ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போட்டு பாருங்கள், அதில் எவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க. ஒரு இக்கட்டான இடையில் அவங்களுக்கு சந்திப்பு டைம் கொடுக்க சொல்லி அவங்கள ஓட விடாமல் மூச்சு திணறி ஒரு 40 பேர் இறந்துட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இளைஞர்கள், வாழ வேண்டிய வயசு. பெரியவங்கள்லாம் போகிறதில்ல. ஏன்னா அந்த கட்சியில் குழந்தைகள், பெண்கள், வாலிபர்கள், படித்த இளைஞர்கள் தான் போயிருக்காங்க. பாருங்கள், மெச்சூர் யாருக்குமே மெச்சூர் இல்லை. பொதுக்கூட்டம்னா இடிச்சிருவாங்க, கீழே தள்ளிடுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, கல் விட்டு எறிவாங்க, லைட்டை உடைப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியலை. ஏன்னா சின்ன பசங்க, எல்லாருமே சிறிய வயது பையங்க. அதில் பாருங்கள், 10 குழந்தைகள் வரை இறந்துருக்குறாங்க. பாவம், இந்த உலகத்தில் போராட்டங்களை சந்திக்கிறதுக்கு பிறந்த குழந்தைகள் கூட இறந்துட்டாங்க. நான் தமிழர் நீதி கட்சி சார்பாக நான் ஒன்று கேட்குறேன். ஏன் இவர் கூட்டம் நிறையுது, விஜய் போகிற இடமெல்லாம் மக்கள் லட்சக்கணக்கில் கூடுறாங்க, ஏன் இதை ஒரு ஓப்பன் பிளேஸில் வச்சுருக்கலாமே? ஏன் நடு ரோட்டில் தான் வைக்கணுமா? நடு சிட்டிக்குள்ளே தான் வைக்கணுமா? அதுவும் நடு ரோட்டில் தான் வைக்கணுமா? இப்போ நான் ஒரு தென்மலையிலேருந்து பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. தென்மலையை சுற்றி அநேக ஓப்பன் பிளேஸ்கள் இருக்கும். அதில் கோடிக்கணக்கான பேர் நிற்கலாம். அங்கே நின்று பேசிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஓப்பன் பிளேஸில் மக்களை அமர்த்துறதுக்கு காவல்துறையை நான் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். ஓப்பன் பிளேஸில் மீட்டிங் கொடுங்க. அங்கே அந்த பக்கம் சுவரோ, வாய்க்காலோ, டிரான்ஸ்ஃபார்மோ, ரேடியோ, ஸ்பீக்கர்லாம் தொங்க விடுங்க. மக்கள் அந்த பயங்க ஏறாதபடிக்கு அந்த ஒரு பாதுகாப்பு கொடுங்க. அப்படி இருந்தால் தான் மக்கள் எந்த விபத்துனாலும் நாலா பக்கம் ஓடி தப்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட பாதுகாப்பை சீர் செய்து அந்த இடத்துல மக்கள் எது இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கு கொள்கிற வழிகள் சேஃப்டினாலே முதல்ல தப்பிக்கிறது தான். அந்த உடைய வார்த்தை தன்னை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு வழி தான் சேஃப்டி. அந்த மாதிரி நீங்கள் காவல்துறைக்கு நான் கேட்குறேன், ஓப்பன் பிளேஸ்லேயே கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க அவர் விஜய் ஒரு பஸ்ஸில் ஏறி ஓப்பன் பிளேஸில் நின்றுக்கிறார். அவருக்கு பாதுகாப்பு இருக்குது, அவரை பார்க்க போன மக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை. இதை அடுத்த சிட்டிக்குள்ளே எந்த ஒரு மீட்டிங்கும் நடத்த விட வேணாம். தமிழர் நீதி கட்சி சார்பாக கேட்குறேன், சிட்டிக்குள்ளே நடத்த விடாதுங்க. ஓப்பன் பிளேஸில் அவங்களுக்கு நடத்த சொல்லுங்கள். ஏன்னா அந்தந்த கட்சிக்காரன் வேன் பிடிச்சி வரட்டும். ஏன்னா இப்போ யாருமே தனிப்பட்ட செலவில் வேன் பிடிச்சி வர்றதில்லை. எல்லாம் கட்சிக்காரங்கிட்ட பணம் இருக்குது, கட்சிக்காரங்கிட்ட எல்லா வசதிகளும் இருக்குது. வேன் வாடகை, தண்ணி பாட்டில் எல்லாம் கொண்டு கொடுப்பான். அதனால் சிட்டிக்குள்ளே இனிமே கூட்டங்கள் நடைபெறுவதற்கு அனுமதிக்க வேண்டாம். நான் உளவுத்துறைக்கும் அதை தான் சொல்கிறேன். சிட்டிக்குள்ளே வைக்காதங்க, ரோட்டு மேலேயும் வைக்க வேண்டாம். அவங்க மீட்டிங், இப்போ மதுரைனா மதுரையில் ஒரு சென்ட்ரல் பிளேஸை சொல்லுங்கள், அங்கே மீட்டிங் பேசிட்டு போயிடட்டும். தெருவா, ஓடையா, வீடாக சந்திக்கிறதுக்கு அப்படி நாட்டுடைய சட்டங்கள் கெட்டு போயிடும், போக்குவரத்து பாதிக்கப்படும், அவசர சிகிச்சைக்கு போகிற ஆம்புலன்ஸுகள் பாதிக்கப்படும். அதனால் ஞான்ராஜ் தமிழர் நீதி கட்சி சார்பாக கேட்கிறது, முதல்ல பாதுகாப்பு தான் மெயின். அதனால் அரசியல் கட்சிகள் நீங்களும் ஓப்பன் பிளேஸில் பேசிவிட்டு நீங்கள் பாட்டில் போயிருங்க, மக்கள் பிரித்து போயிடுவாங்க.
அதுக்கான ஏற்படுத்தப்பட்டு செஞ்சால் தான் அரசியல் செய்ய விடுங்க. இல்லைன்னா டிவி மூலமோ, அமெரிக்கா மாதிரி டிவி மூலமோ, யூடியூப் மூலமோ ஓட்டு கேட்க சொல்லுங்கள், மக்களை கவர் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். தமிழர் நீதி கட்சி தென்காசி மாவட்டம் செயலாளர்.